all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama digestive glands பத்தி பார்க்கலாம். So அந்த இதுல இது செகண்ட் பார்ட் வீடியோ. So இந்த வீடியோல நம்ம வந்து liver பத்தி பார்க்கலாம். So லிவரும் ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான். ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லிவர் ஆஸ் யூ ஆல் நோ இட் இஸ் அ கிளாண்ட். ஸோ நிறைய டைஜஸ்டிவ் கிளாண்ட். வாட் gland? It is a digestive gland. ஸோ இது ஒரு லார்ஜஸ்ட் கிளாண்ட். ஸோ நம்ம நிறைய முன்னாடி வந்து வீடியோஸில் நம்ம வந்து சலைவரி கிளாண்ட் பற்றியும் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் பற்றியும் பார்த்தோம், ஸ்டொமக்கில் இருக்குது. ஸோ திஸ் லிவர் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட். ஸோ நம்ம பாடியில் இருக்க கிளாண்ட்லேயே லிவர் தான் லார்ஜஸ்ட் கிளாண்ட். அண்ட் இட் வெய்ஸ் அபவுட் 1.2 to 1.5 kg இன் அ அடல்ட் ஹியூமன். ஸோ ஒரு அடல்ட் ஹியூமனில் பார்த்தீங்கன்னா லிவரோட வெயிட் வந்து 1.2 to 1.5 kg இருக்கும். ஓகேவா? ஸோ வேர் இஸ் த எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆஃப் த லிவர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் இன் த abdominal cavity as you all know, and it is just below the diaphragm. So diaphragmத்துக்கு கீழே இருக்கும். So diaphragm as you all know it is located below the lungs-க்கு கீழே இருக்கும் diaphragm, and it is also a major muscle. Diaphragm தான் major muscle for the respiration. ஸோ அதுக்கு கீழே தான் we find liver. And there are two lobes. ஸோ ரெண்டு lobes இருக்குது லிவரில். ஒன் இஸ் த லெஃப்ட் அண்ட் த ரைட் லோப். ஸோ வாட் இஸ் அ லோப்? ஸோ லோப்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஆர்கன். ஸோ இன் திஸ் கேஸ் கிளாண்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பார்ட் கிளாண்ட்லேயோ ஆர்கன்லேயோ இருக்க ஒரு பார்ட் அது வந்து நமக்கு செப்ரேட்டாக தெரியும். In some way they appear separate from the rest of the organ or the gland. So எதை பொறுத்து ஆக்சுவலாக that appear separate அப்படின்னா it can be a fissure கிராக்காக இருக்கலாம் அந்த ஆர்கான்லேயோ கிளாண்ட்லேயோ. ஸோ அதனால அது வந்து தனியாக நமக்கு தெரியலாம். இல்லைனா ஒரு க்ரூவ் இருக்கலாம். இல்லைனா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அரேஞ்ச்மெண்ட் இருக்குனால அந்த பார்ட் நமக்கு தனியாக தெரியலாம். ஸோ இல்லைனா வந்து சிம்பிளாக அதோட ஷேப்லே வந்து we can find a separate region. பார்த்தோன்னே நமக்கு தெரியலாம். ஸோ அதை தான் we call it as a lobe. ஸோ அதை தான் நம்ம லோபுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிவரை பொறுத்த வரைக்கும் we have the, as I already mentioned, it has the right and the left lobe. ஸோ இந்த பிக்சரில் you can also see the ducts in it. That is the left hepatic duct இங்கே இருக்குது. hepatic means something related to liver. அந்த hepatic அப்படின்ற வேர்ட் வந்தாலே it is related to liver. And right hepatic duct இருக்குது. ஸோ hepatic portal vein-லாம் இருக்குது. You can see in the picture clearly. So this is the liver and its location. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா hepatic lobules. ஸோ வாட் ஆர் ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ்? ஸோ லோப் நான் சொன்னேன் இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் லோபாக இருக்கும்னு சொல்லிட்டு. லோபியூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் த சப்டிவிஷன் ஆஃப் அ லோப் தட் வி கால் இட் ஆஸ் அ லோபியூல். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர், ஜஸ்ட் லைக் அ பில்டிங் பிளாக் மாதிரி. ஸோ ஒரு லோப் ஃபார்ம் ஆகுறதுக்கு திஸ் இஸ் த first basic unit. So it is a structural and functional unit of liver. And what it contains mainly பார்த்தீங்கன்னா it contains hepatic cells தான் அதில் இருக்கும், liver cells, and they are arranged in the form of cords. So what is a cord பார்த்தீங்கன்னா it is a long tube cylindrical ஒரு flexible structure. அதுதான் நம்ம கார்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ரோப் இல்லைன்னா ரோப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம பாடியில் நம்ம நிறைய கார்ட் பார்க்கலாம். இப்போ அம்பிளிக்கல் கார்ட். ஸோ லைக் தட் இட் ஃபார்ம்ஸ் அ கார்ட். இந்த செல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி தே ஃபார்ம் அ கார்ட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வி ஹாவ் த லிவர் ஹியர். ஸோ லிவர் இருக்குது, அப்புறம் லிவர் லோபியூல்ஸ் இருக்குது. ஸோ லோபியூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹெக்ஸகன் இன் ஷேப். ஸோ ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஒரு லொபியூலோட ஸ்ட்ரக்சர் இந்த கடைசி இதில் கொடுத்துருக்காங்க. அதே மேக்னிஃபைடாக கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ லிவர் லொபியூல்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ மெயினாக வந்து அது ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா there will be the hepatocytes எல்லாமே, அதாவது அந்த லிவர் செல்ஸ் எல்லாமே they are arranged in the form of cord. ஸோ கார்ட்னா நான் சொன்ன மாதிரி they are long, அப்படி தான் இங்கே எல்லாமே அந்த செல்ஸ்லாம் லாங்காக அரேஞ்ச் ஆகிருக்கு, சிலிண்ட்ரிக்கலாக ஒரு flexible structure they will be arranged. And also you can see a bile ductile here, branch of portal vein irukku, branch of hepatic artery irukku, or a central vein which feeds into hepatic vein irukku, and also a sinusoid is there. So these are the major parts of a liver lobule. So in the each lobule pathina it is surrounded by indla na sonna mari it is a ella lobulume ஒரு லோபியூலுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லா லோபியூலுமே இட் இஸ் சரவுண்டட் பை ஹெப்பாட்டிக் பிரான்ச்சஸ் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் மெயின்லி ப்ரொவைட்ஸ் த ஆக்சிஜன். ஸோ இந்த ஆர்ட்ரியோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து என்னென்னா ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுறது. சரி, போர்ட்ரல் வெயின் இருக்குது. ஸோ போர்ட்ரல் வெயினோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் த நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், இந்த ஹெக்ஸகன் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ இந்த வெசல்ஸ் எல்லாமே திஸ் I said no, hepatic artery, then portal vein, idellame they drain into a capillary like structure called the sinusoid. So adala nama sinusoid nu solrom. It's not a capillary, it is a capillary like structure. And what this does actually, sinusoids abdin pathina, it exchange materials directly with the hepatocytes. So andha idukku irukku sinusoids ku it exchange materials with the hepatocytes. So இந்த sinusoids எல்லாமே, ஸோ இந்த arrow markல கொடுத்துருக்காங்க, இந்த sinusoids எல்லாமே they drain into the what vein? This is the central vein, it drain its contents. So what the central vein does அப்படின்னு பார்த்தீங்கன்னா it feeds deoxygenated blood into the hepatic vein. ஸோ அதுதான் இந்த central vein ஓட function. So it feeds deoxygenated blood வந்து அது கொண்டு போகும் into the hepatic vein. So and this hepatocytes, நான் சொன்ன இல்லையா hepatocytesனா அந்த hepatic cells எல்லாமே they produce bile. So bile produce பண்ணும் and which is transported by vessels called canaliculi சொல்லுவாங்க அதை to bile ducts. So அதனால தான் இங்கே ஒரு bile ductile கொடுத்துருக்காங்க, the green one. So which is surrounded by the lobules. So அதுவும் இந்த lobules are surrounded. And what is the sinusoid function? Why sinusoid is here அப்படின்னு பார்த்தீங்கன்னா it increases the permeability. So bigger molecule கூட ஒரு sinusoid குள்ள போகிற capacity இருக்கு. So it allows larger molecules, example plasma proteins எல்லாமே இந்த sinusoids வழியாக போகும். They are mainly irregular tubular space for passage of blood, taking the place of capillaries. So capillary நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி capillaries பதிலாக sinusoids இருக்கும். In case of liver or spleen you can see sinusoids, and even in bone marrow. So this is about the hepatic lobules. So next பார்க்கலாம். So next பார்த்தீங்க அப்படின்னா Glissen's capsule. So what is a Glissen's capsule அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த lobules எல்லாமே ஓப்பனாக இருக்க முடியாது, we need a covering or a protection for it. ஸோ அந்த covering and protection தரது தான் இந்த Glissen's capsule. So it's nothing but a covering, ஒரு thin connective tissue sheath covering each lobule. ஒவ்வொரு lobuleக்குமே இந்த Glissen's capsule covering இருக்கும். So this is Glissen's capsule. What is a bile? நான் முன்னாடி bile mention பண்ணேன், அது secrete பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு hepatocytes. What is a bile அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it is secreted by hepatic cells. அந்த liver cells எல்லாமே இது bile secrete பண்ணும். It passes through the hepatic ducts வழியா pass ஆகும். So duct na ஒன்றும் இல்லை, it is a passage in which well defined walls இருக்கும் இந்த பேசேஜுக்கு. டக்ட்ன்றது நம்ம சொல்கிறதுல it is ஒரு டியூப்னு சொல்லலாம்.
especially for the passage of the secretion or excretion pass பண்றதுக்கு. So நம்ம blood stream தவிர duct வழியா secreted molecule, excreted molecule pass ஆகுதுக்கு duct will be there. So in the form of a tube, canal or vessel. And this bile, no, it is stored and concentrated in thin muscular sac called gallbladder. So here comes the role of the gallbladder. This bile stored and the function of the gallbladder function. It stores and concentrates the bile secreted by the hepatic cells of the liver. That's the function of a gallbladder. So this is about, in the picture you can see the Glissen's capsule as a protective covering for each lobule. So in the covering in the liver mala irukku. We will continue the next part actually. So thank you for watching my video. If you like the video, do subscribe the channel, and also in the video உங்களுக்கு பிடிச்சிருந்தா like பண்ணுங்க, share பண்ணுங்க, and also bell button click பண்ணுங்க for more updates from our channel. So happy learning to you all. Thank you.